எல்லோத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேமர். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு சாக்லேட் டவர் அப்படின்னு சொல்லி ஒரு டவரை தான் ஏறி வந்திருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ சாக்லேட்ஸாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கு நம்ம பண்டில். அப்புறம் வந்து என்னென்னா, நம்மளோட பழைய ஐடி வந்து டெலீட் ஆயிடுச்சு. நீங்கள் யாராச்சும் என் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா பவி ஃபயர்ஃபாக்ஸ் -75 அப்படின்ற ஐடிக்கு ரிக்வஸ்ட் கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே விளையாடலாம். இப்போ வாங்க இதுக்குள்ளே போய் குச்சி போகலாமா? ஆனால் இங்கே நிறைய இது இருக்குது. தாராளமாக நம்பி போகலாமா? இங்கே நிறைய அனிமீஸ்லாம் இருக்குது மக்களே, என்னன்னே தெரில. சரி, இது செக் பாயிண்ட் போல். இருங்க, இங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துக்கலாம். எதுவும் இல்லை, அது வேறு விஷயம். இவதுக்குள்ள இங்கேயே பார்த்துட்ருக்கான் மக்களே. சுற்றி பார்க்குறான். நான் எதுவுமே பண்ணல, எல்லாமே அவன் தான் பண்ணுறான். பேச்சு போகிறான் மக்களே. வாங்க அப்படியே குச்சி அங்கே போயிடலாம். இன்னும் இந்த வீடியோக்கு ஏதாவது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, அது பண்ணிட்டு பாருங்கள். ஏன் சொல்கிறேன், நம்ம எப்படியாச்சும் இந்த லீவுக்குள்ளே 1K அடிக்கணும். ஏன்னா அப்போ தான் எங்கள் அப்பா வந்து என்னை அடுத்தும் நிறைய கேம்ஸ் விளையாட விடுவாங்க. அப்புறம் நம்ம வந்து நேற்று ஏன் வீடியோ போடலைன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, சில பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் வெளில போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நேற்று வீடியோ போட முடியல. இது மேலே டெய்லி வீடியோஸ் ரெகுலராக வந்துடும். சரி வாங்க, இல்லை குச்சி போவோம். என்னது இது இல்லையா, நடுவில் என்னமோ ரெட் கலரில் இருக்குது. சரி, எதுக்கு தேவையில்லாத வம்பு. ஜெம்ஸா கலராக இருக்குது. நம்ம அந்த கடையில் 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவோம். எனக்கும் அதுக்கு ஒத்துக்காது மக்களே. ஒரு நாள் அப்படி தான் வாங்கி சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபீவரில் கிடந்தேன். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஜெம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இது ஜெம்ஸ் மேலே எம்மெல்லாம் போட்டிருக்கு, என்னன்னு தெரில. நம்ம பார்த்துப்போம். என்ன மக்களே, இது மறைஞ்சு போகுது. இதில் எப்படா ஏறி போகிறது? நான் அவன் ஏற மாதிரி இது நம்மளுக்கு அதே மாதிரி தான் நிற்காமல் ஏறிடணும். நிற்கவே கூடாது. ஐயோ, இப்படி மறைஞ்சிருக்கு பாருங்க. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு தப்பிச்சோம். இப்போ எப்படி போகிறது? இந்த கிஃப்ட் வந்துட்டோமா? இதை திறக்கணும். பூமா திறந்துருச்சு. என்ன இதுக்குள்ளே போயிட்டான்? இப்போ என்ன பண்ணுறது? நான் ஓப்பன் சாட். டே இங்கே தான் ஏரோ மார்க் போட்டிருக்கு. இப்படி தானே ஒருத்தன் போனான். அங்கே என்ன சன்னெல்லாம் இருக்குது. அப்படி தான் மேலே போகணும் பார்த்து நினைக்கிறேன். இது மறையுதுடா, கீழே மறையுது. வேமா போ, ஜம்ப்பு. ஐயோ, எப்படி மறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு பாருங்க. என்னது இது? இதில் நின்னா உடஞ்சி கீழே விழுந்துருவோமோ? எதுக்கு வம்பு? குச்சி வேகமாக போயிடுவோம். அப்படியே போயிட வேண்டியதான். இது என்னன்னு தெரில. சரி வாங்க போகலாம். என்னடா ஆச்சு? மக்களே, இந்த கலரில் இருக்குல்ல, அதை தொடக்கூடாது போல். அது எனக்கு தெரிஞ்சு லேசரு. ஆனால் ரெட் கலரில் தான் வைப்பாங்க லேசரை. என்ன இதில் இந்த கலரில் வச்சுருக்காங்க? இதுவும் அதே தான் இருக்குமோ? மக்களே, பயங்கரமாக கிளிச்சாது. சை குச்சிட்றடே, குதி. அவ்வளோதான் மக்களே, குச்சாச்சு. இப்படியே மேலேயே அங்கே பாருங்கள், ராக்கெட் வச்சுருக்கோம். மேலே திரும்ப வச்சு ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லி பறந்துக்கிது போக சொல்லுவாங்களா? பூம்பாஸ் பறந்துருச்சீசே. பறக்க முடியல. இது நம்ம இங்கேருந்து எமௌண்ட் போடுவோமா? ஹாய் எமௌண்ட். ஹாய். அடுத்த எமௌண்ட் போடுவோமா? அடுத்து எமௌண்ட் இங்கே இருக்குது. ஃபுட்டு கொண்டு வரான். இல்லை சாரி, ஒன்றுமே தெரில. ஓகே, இப்போ நான் எப்படிடா போகிறது? அமௌண்ட்லாம் இருக்கட்டும், எப்படி போகிறது? நான் அங்கே கீழே இருக்கிறது 3 தான். ஆனால் அப்படி போகக்கூடாதுன்னா எப்படிடா நான் போவேன்? திருப்பி இங்கேருந்து போகணுமா? ஏன்டா அங்கே செக் பாயிண்ட்லாம் வைக்க மாட்டீங்களாடா? அங்கே எதுவும் வேறு மாதிரி காட்டுது மக்களே. எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு எப்படி போகிறது? இங்கே அப்படியே குதிக்கணும். ரைட்ரா, வெரி குட், சூப்பர், செம்ம. நம்ம தான் ப்ரோ, எப்போவுமே நம்ம தான். அந்த மாதிரி தான் மக்களே இருக்குது. ஆமாம், ரைட்டு. எனக்கு தெரிஞ்சு இதில் குச்சி போகணும்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது. போன தாட்டி இதில் தானே கீழே விழுந்தோம், அப்படி தான் நினைக்கிறேன். சரி, அப்படியே குச்சி போவோம். என்னடா அது பால் மாதிரி வச்சுருக்கீங்க? டேய் என்னடா இது? அது 2 பால், அது எப்படி வச்சுருக்கீங்க பாருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த கிண்டர் ஜாயில் வைப்பாங்கல்ல, அதுதான். இங்கே ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்கேன். அதுவும் நடுவில் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் தாண்டி ஒரு பால் தனியாக. எத்தனை பால்?
ஏக்கோ வணக்கம் கோய் புஷ் தி பிளே அடப்பாவியலா மக்களே. அதுக்கு உண்மையான காசு கேட்குறாங்கடா என் கை. நான் தள்ளி விட போகிறேன். ஏன்டா இப்படி கொள்ள அடிக்கிறீங்க பிச்சைக்கார ரோப்ளாக்ஸ். ஏதோ ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சாக்லேட் போச்சுடா. இந்த சாக்லேட் அப்படின்னு வாயில் வந்தாலே ஏதோ நடக்குது போல். சரி என்னமோ ஒன்று நம்ம அப்படியே போவோம் பொறுமையாக. ஒத்த ஏடி ஏன்டா கொஞ்சம் போட்டது போட்டிங்க ரோடு கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கதா. ஒத்த ஏடி பாதை இல்லை. எங்கே பாருங்க நம்ம ஃபேவரட் சாக்லேட் கிட்கேட் கிட்டு. என்னடா அந்த அக்கா சளியாக நொறுங்கிருச்சு. இந்த அக்கா தானே இப்போ நொறுங்குச்சு. இப்போ எப்படி போகுது? சரி நாம் போய் பார்ப்போமா. போடா குச்சிட்றா போச்சுடா. அது அப்படி ஏர்லேயே சளியாக நொறுங்குவான். ஆனால் அப்போ கூட நம்ம போட்டிருந்த செயின் கலரில் பார்த்தீங்களா அவ்வளோ ரைட்டாக எனக்கு தெரிஞ்சு சட்டையிலையும் ஆனியன்ஸ் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். செயினை திருப்பி சத்துக்கிட்டே இருக்குமே. பேசாமல் எந்த டேஸ்ட் கரெக்டாக போக முடியுமா? போச்சுடா. ஃபஸ்ட்டு இதுலேயே அடி வாங்குகிறோம். இந்த தாட்டி இன்னும் ஒன்று அவ்வளோதான் மக்களே. அவ்வளோதான் வந்தாச்சு. ஆனால் இன்னொரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கேக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேக்கு மக்களே. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா இந்த டப்பாவாக வச்சுருப்பாங்க. டப்பாவா எனக்கு சாக்லேட் நல்லா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்டில் போட்டுவிடுங்க. சாக்லேட் வெனிலா ஸ்ட்ராபெரி என்னென்னமோ சொல்கிறேன். ஆனால் கரெக்டாக குச்சி போயிடுவேண்ணா. இன்னும் ஒரே ஒரு கேக்கு தான்டா. குதிச்சிட்றா அவ்வளோதான்டா. வாட்டு இஸ் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் சேல். எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கணும். ஷுட் டாக் ஈட் சாக்லேட்? ஏன் சாப்பிடக்கூடாது? டாக்ஸ்லாம் சாக்லேட் சாப்பிட்லாமே. ஓ டாக் சாக்லேட் சாப்பிடக்கூடாதா? கன்ஃபார்ம் ஸ்னிக்கர்ஸ் தான். அடுத்து சாப்பிடக்கூடாதா? என்னடா மூஞ்சி இது. இந்த மூஞ்சியில் போகலாமா? இந்த மூஞ்சி அதை விட இந்த மூஞ்சியே பெட்டரு. கரெக்டாக தான் மக்களே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் குக்கீஸ் தானே இது. ஆனால் குக்கீஸ்க்கு ஏன்டா அம்மா போட்ட மாதிரி ஐ மீன் சிக்கன் பஃப்ஸ் மாதிரி வச்சுருக்கீங்க. என்னடா போச்சு உங்களுக்கு. டே ரோப்ளாக்ஸே ஒன்னால் என்ன பண்ண முடியுமோ இதை சிறப்பாக பண்ணிட்டேன். இது என்ன சாக்லேட்டு? மிஸ்டர் பீஸ்ட் சாக்லேட்டு. மிஸ்டர் பீஸ்ட் என்னடா நின்னா பின்னாடி சொங்கின்னு வரான். மிஸ்டர் பீஸ்ட் என்னடா இது? நான் இப்போ எப்படி போவேன்? ப்ளூவா இல்லைன்னா ரெட்டே போவோம். போச்சுடா. இல்லை என்னை விட ஒரு கேவலமாக அவமானப்பட்டவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க மக்களே. ரெட்டும் இல்லை க்ரீனும் இல்லை. கொஞ்சமாக சுருப்படியாக கீழே விழுந்துருக்கலாம். சரி இந்த வாட்டியும் ரெட்லேயே ட்ரை பண்ணுவோமா? என்ன இப்படியே போகலான்னு பார்த்தா போச்சுடா. ஃபஸ்ட் டைம் ஏதாச்சும் நல்லா தான் ட்ரை பண்ணால் கிடைக்காது போலையே. இவனும் எல்லோவில் போய் கீழே விழுந்துட்டான். க்ரீனா இல்லை ப்ளூவா? சரி ப்ளூவே போவோம். இந்த தாட்டி எதுடா ரெட்டா? போச்சுடா. இந்த தாட்டி ரெட்டில் மக்களே. ஃபஸ்ட்டு ப்ளூவு, அடுத்து க்ரீனு, ப்ளூவு க்ரீனு. இவன் இந்த தம்பி போனதுனால கண்டுபிடிச்சிட்டேன். இவனை புஷ் பண்ணாலும் பார்த்தா இதுக்கும் உண்மையான காசு. யாய் ப்ளூவு க்ரீனு. அடுத்து போடா. இவன் போவானா மாட்டானா? டே எக்கோ யாருக்கா நீ? எல்லோ. அப்பா வந்துட்ட மக்களே தப்பிச்சு. இங்கே பாருங்கள் ப்ரெட்டு. எனக்கு நியூட்ரலானால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போச்சுடா. நம்மளுக்கு பிடிக்குன்றது எப்பவுமே நமக்கு கிடைக்காது, அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கன்ஃபார்ம் எனக்கு தருவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படியாச்சும் 1K அடிக்கணும். அடுத்து நிறைய 1 மில்லியன்லாம் அடிக்கணும்னு ஆசை தான். அதுக்கு உங்கள் சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு 1K மட்டும் கொண்டு போயிருங்க மக்களே. நான் ரெகுலராக வீடியோ போட்டு உங்களை ஹாப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எப்படியும் அந்த நியூட்ரலாக தாண்டி வந்தாச்சு. உங்களுக்கு நியூட்ரலாக பிடிக்குன்னா ஐ லவ் நியூட்ரலா அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டுடுங்க. இங்கே பாருங்கடா. இது லேசர் போல் போனதாட்டி இது தெரியாமல் தொப்புன்னு கீழே வந்து செத்துட்டேன். இப்போ எப்படா செத்தேன்? இதெல்லாம் நியாயமே இல்லை. திருப்பி இப்படி போகணுமா? ஓ இல்லையா, மண்டை உருண்டுகிட்டே வந்து இதில் பட்டுருச்சு போல். இதுவும் லேசரா? இந்த சாக்லேட் நான் சாப்பிட்ருக்கேன் மக்கள். இந்த ரோட்டு கடையில் 5 ரூபாய்க்கு விற்பாங்க. குச்சி ஆட்டம் இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக. அங்கே கிடைக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். சரி உங்களுக்கு அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் யாராச்சும் என் கூட விளையாடணுன்னா பவி ஃபயர்ஃபாக்ஸ் -7 அப்படின்ற ஐடிக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரிக்வஸ்ட் கொடுங்க. இப்போ மேலே ஏறி போகணுமா இல்லைடா இதில் போகணுமா? இதில் போய் பார்ப்போம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சரி அதை விடுங்க. அப்புறம் நீங்கள் யாராச்சும் எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா
ப்ளீஸ் 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 தயவு செஞ்சு கமெண்டில் போட்டுவிட்டு கொடுங்க. நேற்று யாரும் எனக்கு ரிக்வஸ்ட் தந்தாங்க, பட் அவங்க கமெண்ட் எந்த வீடியோ கமெண்ட்லேயும் போடல. நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ கமெண்ட்லையாச்சும் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடி மட்டும் போடுங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் போடுறாங்க அப்படின்ட்டு. இல்லைனா நிறைய வடக்கு பையாஸ் வராங்க. ஃப்ரீ ஃபயர் தான் வடக்கு பையாஸ்ன்னு பார்த்தா இதுலேயும் நிறைய வடக்கு பையாஸ் வாங்க போச்சுடா. அது ரொம்ப கோலா உருண்ட மாதிரி தான் மக்கள் இருந்துச்சு. இது என்னது மேலே பிரிக்காக இருக்குது, இது பட்டா உடஞ்சி விழுந்துருமோ? வேணாம் மக்களே, நம்மளுக்கு எதுக்கு வம்பு, குச்சியே போயிடுவோம். அப்பா வந்துட்டேன். கீழே இருக்குது என்ன சாக்லேட்டு, நல்லா இருக்கும் போலியா சாக்லேட்டு, வித்தியாசமான கலர்லலாம் இருக்குது. போட ஏய் முன்னாடி போட, முன்னாடி போக மாட்டேங்கிறான். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? போடா முன்னாடி போடா. டேய் 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 மக்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்கடா. டே வெங்காய தக்காளி நமக்குள்ள சட்டை இல்லை. ஒரு செகண்டில் பக்குன்னு ஆகி போச்சு. இப்போ தான் முன்னாடி போகிறான்னு நினைக்கிறேன். டே 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 என்னப்படா பெலு போகிறேன். இப்போ தான் முன்னாடி போகிறேன். இதில் ஒன்று குச்சிட்டு அப்புறம் அப்படியே இந்த சாக்லேட் மேலே குச்சிடலாமா? போச்சுடா. ஓஹோ சாக்லேட் மேலே குச்சா ஒன்றுமே ஆகலை. சொல்லி வாய முடியல. சாக்லேட் மேலே குதிச்சோன்னே ஏதோ ஆயிடுச்சு. அப்போ இது சாக்லேட் இல்லை, ஆக்கலேட். ஸோ இதில் குதிக்கக்கூடாது. ஏயா ஸ்கிரீன் அப்படி ஆட்டுற? நான் தான் விளையாடுறேன். என்னாச்சு? பொய்யாச்சு. இங்கே பாருங்கடா, டெய்ரி மில்க் சில்கா. எனக்கு இந்த டெய்ரி மில்க் ரொம்ப பிடிக்கும், ஆனால் யாருமே வாங்கி தர மாட்டாங்க வீட்டில். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னா கமெண்டில் போடுங்க. சாப்பிட்ருக்கேன், ஒரு 10 ரூபா 20 ரூபா டெய்ரி மில்க், அவ்வளோதான். ஆனால் இது என்னன்னு தெரில, கொகையாட்டி தாந்துண்டி இருக்குது. என்னடா இது ஏதோ தேங்காய் சொரமானி இருக்குது. நம்ம ஊர்லலாம் விற்பாங்க மக்களே, நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். நீங்கள் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கம்மியில் போட்டுடுங்க. இன்னொரு டெய்ரி மில்க்கை போச்சுடான். டெய்ரி மில்க்கை பார்த்துக்கிட்டே கீழே விழுந்துட்டானே. திருப்பி இதில் இருந்தா அப்படியே குச்சி போவோம். அப்படியே குச்சி இதில் போயிடும். போனதாட்டி இதில் விழுந்தது தானே கீழே தள்ளி விட்டுச்சு. போகலாமா? வேறு எந்த வழியும் இல்லை. ஆனால் இப்போ எதுவும் ஆளை எதுவும் ஆளுன்னு சொல்லி வாய மூடலை. நம்மளுக்கு வந்து பயங்கரமாக ஆப்போட்டு வச்சுட்டு நீங்கள் அந்த உங்கள் கை கடியில் இருக்க கொஞ்சம் அந்த ரெட்டில் இருக்க பட்டன் கை கடியில் இருக்கும், அமுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ளீஸ். அப்புறம் பக்கத்தில் இப்படி தம் ஃபிங்கர் காட்டிக்கிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அமுத்துனீங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணக்கிறது அப்படியே நவுந்தரலாம். எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் கரெக்டாக குச்சி போகிறேன், ஆனால் பயங்கரமாக ஹேங் ஆகுதே. அஞ்சலி ஆச்சுக்கா பார்த்துங்க, எல்லாம் என் நேரம். சரி இதில் கரெக்டாக குச்சி போகிறேன்னான்னு பார்க்கலாமா? இன்னும் ஒன்று தான், அவ்வளோதான் வந்துட்டோம்ல. ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன சாக்லேட் மேலே ஏதோ பிளாக் கலரில் கருப்பாக வச்சுருக்கீங்க, என்னடா அது? பாப்பிட்டு. நீங்கள் இந்த பாப்பிட்டு இது ஐஸ்கிரீம் இல்லையே, ஏன் இதை வச்சு விளாட்றாங்க? வாட் எவர், நம்ம அப்படியே குச்சி போயிடலாம். இதுவும் லேசர். ஏன்டா ஐஸ்கிரீம் லேசர்லாம் போட்டு வைக்கிறீங்க? பிங்காக க்ரீனா எப்பவுமே க்ரீன் தான். அட்டப்பாவி ஃபஸ்ட் இதுக்கு பிங்க்கு, அடுத்ததுக்கும் அந்த அக்கா பிங்க்கு தான் போச்சு, அடுத்ததுக்கு அந்த அக்கா க்ரீனு போச்சு, இதுக்கும் க்ரீனு தான். ஏக்கா நீ நல்லா இருப்பக்கா. இப்போ தான்டா இது பார்த்தோம். போன வாட்டி ப்ளூவில் போனோம், அந்த அக்கா கீழே வந்துச்சு. ரெட்டும் இல்லை ப்ளூவும் இல்லை. அப்போ ஒன்று க்ரீனாக இருக்கும். என்னடா திருப்பி இங்கே வந்துட்டோம். ஓ பின்னால் திரும்பி எடுத்தோமா? க்ரீன் இல்லை, அப்போ எல்லோ டேட்டி ஃபுல்லோவா தானா? எனக்கு எல்லோவே பிடிக்காது. எல்லோவில் போஸ்டிங்களடா. இப்போ என்னதுடா, க்ரீனா இல்லைனா ரெட்டு கரெக்டே. இப்போ என்னதுடா, க்ரீனா ரெட்டா போச்சா? ஃபஸ்ட்டு வந்து டேட்டி ஃபெல்லோ, சரி எல்லோ. அடுத்தது வந்து பச்சையா? பச்சை. ஏக்கா உன்னை நான் கூட்டு போகிறேங்க்கா. ஏன்னா அந்த அக்கா நம்மளை கூட்டு போகுது. அடுத்தது ரெட்டு. ரெட்டு போச்சுடா. திருப்பி கீழே வாங்குறோமே. சேத்துல அடி வாங்கிடுச்சு, சோத்துல அடி வாங்கிடுச்சு, தேவையில்லாத உண்டு. சரி அந்த அக்கா ஃபாலோ பண்ணியே போயிடலாம். இப்போ ரெட்டு குச்சி போயிட வேண்டியதான். அடுத்தது ஏக்கா சொல்லுக்கா ப்ளூவாக இருக்குமோ?
ஐயோ ப்ளூவா இல்லைன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்டில் தரணுமே. 3 2 1 கண்ணை மூட்டு ஓடிட்டு வருது. ஓடுறா கரெக்டாக தான் மக்கள் வந்திருக்கோம். ப்ளூ தான். இதெல்லாம் ஸ்பீடாக போகுதுன்னு பார்த்தா பொறுமையாக தான் போகுது. அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது, ஸ்பீடாக போகாத அளவுக்கு. ஆனால் எதுக்கு இந்த ஆரோ மாதிரிக்கு நம்மளுக்கு வழி தெரியாதுன்னு சொல்லி போடுறாங்களோ. நான் ஒன்றும் கண்ணு தெரியாத கூட நல்லா வழி தெரியும்டா. பூனைலாம் போடல, நான் தான் மிமிக்கிரி பண்ணுறேன்னு சொல்லி மொக்க வாங்கினேன். எப்படி அந்த அக்கா பறந்து போச்சு? ஒரு அக்கா பறந்தே போயிடுச்சு. ஃபினிஷ் லைட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, இதில் அப்படியே ஸ்பீடாக ஓடிட்டு வேண்டியதா. குடு ஓடுறா திருப்பி இது வந்துருச்சு. இது என்னன்னு தெரியுதா? என்னது தெரில. எக்கோ நீ ஃபஸ்ட்டு வாக்கா. இந்த இவ்வளோ பெரிய பழனி படிக்கட்டுமான்னு இருக்குது. இதில் ஏறினா என்ன ஆகும்? நிக்கோ வாக்கா ஏறுக்கா, நல்லா இருக்கா. எக்கோ என்னக்கா ஏறு பின்னாடி எங்களுக்கு அடிக்கட்ட அழிச்சிக்கிட்டே போகிற. எக்கோ நான் எப்படிக்கா வருவேன்? எத்தியாரக்கா நான் போயிடுச்சு மக்கள். நம்ம அப்படியே குடு ஏறி வேண்டியதான். பின்னாடியே பார்க்கக்கூடாது, ஏறிக்கிட்டு அடி. அந்த அக்காவை பாவம் பார்த்து ஃபஸ்ட்டு அனுப்பணும்ல. அந்த அக்காவால் நம்மளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சிருச்சு. நம்ம அந்த அக்கா ஃபஸ்ட்டு அனுப்பிடுச்சு. அந்த அக்காவை முன்னாடி ஏறி போயிடுச்சு. ஸ்டெப்ஸ் வந்துருச்சு. நான் அந்தாட்டி ஏமாற மாட்டேன்டா. இந்த ஸ்டெப்ஸு ஃபுல்லாக வரட்டும்டா. அடுத்து தாண்டா நான் ஏறுவேன். குடுன்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ஹேங்கு வேறு அது மக்களே. மேலே ஏறும்போது திரும்பலை, செத்தோம். குடு நேரம் ஏற வேண்டியதான். என்னடா பின்னாடி வர மாதிரியே இருக்குது மக்களே. ஐயே ஏறும்போது என்ன பின்னாடி வர மாதிரியே இருக்குது. முன்னாடி போகிறேன்னா பின்னாடி போகிறேன்னாடா. முன்னாடி தான் போகிறோமா மக்களே, ஆனால் பின்னாடி வர மாதிரியே இருக்குது மக்களே. எனக்கு சத்தியமாக உங்களுக்கும் அதில் அப்படி தான் இதுனா கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, எது வருதாலும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஆனால் ஏதாச்சும் வித்தியாசமாக தெரியுதுன்னா கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஒருவேளை அந்த அக்காவுக்கும் அப்படி தான் இருந்திருக்குமோ. செக் பாயிண்ட் போடுறா. முடிச்சிட்டோமா? ஷோபா, இங்கே என்னடா கிஃப்ட் வச்சுருக்கீங்க? என்னடா அவன் அந்த இடத்துல பறக்கிறான். இது என்னது ஸ்பீடு? என்னடா இவ்வளோ பொறுமையாக போகிற? இந்த அக்காவை தான் மக்களை சொல்லியிருந்தேன். நவர கூட மாட்டிக்கிறான். ரொம்ப பொறுமையாக போகிறான். லைட்டு 5 ஸ்பீடு போட்டால் கொஞ்சம் ஸ்பீடு, 50 போட்டால் ஃபுல்லோ ஸ்பீடாக போகிறேன். இப்போ 100 போட்டால் அக்கலே பறக்கிறான். போங்க இங்கே பாரு. அஞ்சலி என்னடா இதெல்லாம்? இவங்க கேம் மக்களே. நான் சொல்லியிருந்தேன்ல வேணும்னா சொல்லுங்கள் விளையாடலான்னு. இதே தான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்டில் போட்டால் கன்ஃபார்ம் இந்த கேம் விளையாடலாம். அது இது இம்போஸ்டர் கேம். ஆமாம், நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள். அடுத்த கேம் பிளேவாக கூட இதை போட்டு விட்றலாம். ஆமாம். என்னடா எலும்பு கூடாலாம் சுற்றி என்ன எவ்வளோ துறைச்சிதுரா. என்னாச்சு? நான் தான் எலும்பு கூட மாறிட்டேனா? ரைட்ரா டே சம்பவம் மக்களே. ஓகே, இது வரைக்கும் இப்போ தெரியக்குட்டீஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் அபவுட்டிங். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எப்படியாச்சும் இதுக்குள்ள 1K அடிக்கணும் மக்களே. அப்போ தான் மக்களே எங்கள் அப்பா என்ன வீடியோ போட அவ்வளோ பண்ணுவார். ப்ளீஸ் மக்களே. அப்புறம் ஃபுல்லாக படின்னு தான் சொல்லுவாங்க. நான் படிக்கவும் செய்வேன், உங்கள் கூட சேர்ந்து வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அப்புறம் என்னோடய ஐடி திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். என்னோடய ஐடி வந்து என்னென்னா பவி Firefox-75. இதுதான் என் ஐடி. ஓகேவா? நீங்கள் யாராச்சும் கூட விளையாடனா இந்த ஐடிக்கு போடுங்க, விளையாடலாம். ஏற்கனும் இங்கே கிளைம் ஆயிடுச்சுன்னு காட்டுது. போச்சுடா, கீழே விழுந்துட்டேன். இருங்க, நம்ம பண்டில் வரட்டும், அதோடைய கேம் பிளேயை முடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ பொறுமையாக ஓடுறான். அந்த 100K ஸ்பீடில் இருக்கும்போது எவ்வளோ ஸ்பீடாக ஓடணும் பார்த்தீங்களா? அங்கே ஏதோ 5 minutes தான் இருக்குது. குச்சி போகிறோம். அவங்களாம் அந்த பெரிய மனசே இல்லை. நீங்களும் மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ரொம்ப நேரம்லாம் இல்லை, நாளைக்கு திருப்பி வீடியோ வந்துடும். நாளைக்கு வீடியோ வந்துடும் திருப்பி. அந்த ஒரு நாள் கேப் ஏன்னா இருங்க, உங்களுக்கு எல்லா அமௌண்ட்டும் போட்டு விட்டு போயிடலாம். அந்த ஒரு நாள் கேப் ஏன்னா கொஞ்சம் லைட்டாக எக்ஸாம் வேறு வருது. அதனால தான் சொல்கிற மக்களே, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னால் லீவ்லையும் கரெக்டாக உங்களுக்கு போட முடியும். எமௌண்ட் எங்கடா? அதுவும் எமௌண்ட்டு சரி, உங்களுக்கு எல்லா அமௌண்ட்டும் போட்டு காட்டுறேன். இந்த அமௌண்ட் போட்டால் உனக்கு விடாம பாசோன்னு போடுவான். அடுத்த அமௌண்ட்டு
எமோட்டு அது எதுக்குடா கீழே கொண்டு போய் வச்சுருக்கீங்க? மேலே இங்கே பாருங்கள், எனக்கு எதுவுமே தெரியாது அந்த மணி வைப்பான். யானை சாரி இதுக்கு யானை என்னடா அதே அமௌண்ட் போட்டுக்கிட்டே இருக்க? வேறு ஏதாச்சும் அமௌண்ட் வா. ஓகே டாடா.